ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சுவையான நாக்குக்கு ருசியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது நல்லா வதக்கி கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்குங்க. தக்காளியும் வெங்காயம் ரொம்ப வெந்துடக்கூடாது, கரெக்டாக மீடியமுக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்தால் போதும். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க. கடுகு பொரியட்டும். நான் பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ முதல்லையே அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்லேயே ரெடி பண்ண கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முதல்லையே வெங்காயம் வதக்கியிலே ஆட் பண்ணிடுங்க, நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நான் தேங்காய், சீரகம், முந்திரி போட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் போடுங்க. மீன் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.